ஏப்பா எலெக்ஷன் வருது, எந்தெந்த ஐபிஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி யாருக்கு வேலை செய்கிறாங்க லிஸ்டடு. ஐயா முதல் நம்பர் 1 வருண்குமார். ஐபிஎஸ் படிக்கிற காலத்தில் ஒரு பெண்ணை விரும்புகிறார். 2 பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டு தொடர்பு ஏற்பட்டு அது திருமணம் செய்கிற அளவுக்கு போகும். இவர் திருச்சி எஸ்பி, பொண்டாட்டி புதுக்கோட்டை எஸ்பி. ஆமாம், பக்கத்தில். இதெல்லாம் திமுகவை விமர்சனம் செய்வதை இறங்கி தரை ரேட்டுக்கு இறங்கி சீமான் மீது வழக்கு போடுறார், சீமான் மீது விமர்சனம் பண்ணுறார். நம்ம செல்ல பிள்ளை உதயநிதிக்கு நண்பர், சபரீஷனுக்கு நண்பர், சீமானை அடிக்கிற பொழுது சந்தோஷப்படுறாங்க. அப்போவே நான் முடிவு பண்ணேன், வருண்குமார் சட்டை கலட்டப்படும் நான் நினச்சேன். முக்கிய பொறுப்பில் இருக்காரு. இப்போ ஈடி வந்து குற்றச்சாட்டி இருக்கு. டெண்டர் அதான் பாஜக, அதாங்க பாஜக திமுக சண்டையில் இவர் நீதிமன்றம் இவரை சஸ்பெண்ட் செய்யுது. ஆமாம், பணியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். அப்போது அந்த ஆதாரங்கள் வலுவாக இருந்த காரணத்தினால்தான் இவர் சேட்டை வருண்குமார் திமுக தலைமை பாராட்டி சீராட்டி பத்திரமாக வைத்திருக்கிறது. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நகராட்சி நிர்வாகத்துறையில் கிட்டத்தட்ட 1020 கோடி ஊழல் நடைபெற்றிருக்கு. அதற்கு வந்து வருண் ஐபிஎஸ் இப்போ வந்து சிபிசிஐடி டிஐஜியா இருக்காரு, அவருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு வந்து இடி குற்றச்சாட்டு இருக்கு. எப்படியா பாக்குறீங்க? இல்லை, இந்த வருண் ஐபிஎஸ் அதிமுக ஆட்சி காலத்தில் ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பி. அதற்கு முன்பு இவர் ஐபிஎஸ் படிக்கிற காலத்தில் ஒரு பெண்ணை விரும்புகிறார். அந்த பெண்ணும் ஐஏஎஸ் படிக்க விரும்புகிற ஒரு மாணவி. 2 பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டு தொடர்பு ஏற்பட்டு அது திருமணம் செய்கிற அளவுக்கு போகிறது. இந்த சூழலில் அந்த பெண்ணை நீ எனக்கு உதவியாக இரு, எனக்கு தேவையான குறிப்புகளை எடுத்துக்கொடு, நான் ஐஏஎஸ் படித்து தேர்வு எழுதுவதற்கு எனக்கு உதவி செய், நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன், வீட்டில் ஒருவர் ஐஏஎஸ்ஸாக இருந்தால் போதும், உன்னுடைய ஐஏஎஸ் படிப்பை நிறுத்திவிடு, இந்த வாக்குறுதியை கொடுத்து அந்த பெண்ணினுடைய பண உதவி, பொருளாதார உதவி, இப்படி எல்லா உதவிகளையும் பெற்றுக்கொண்டு ஐஏஎஸ் தேர்வான பிறகு அவருடைய மனைவி அப்போ வந்திதா பாண்டே என்கின்ற சக ஐஏஎஸ் மாணவியை திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து கொண்டு பணியில் சேர்ந்து விட்டார். சேர்ந்து விட்ட பிறகு பழைய மாணவி, இவருடைய காதலி, வருங்கால மனைவி நீதிமன்றத்துக்கு போகிறார். என்னை ஏமாற்றி விட்டார், நாங்கள் 2 பேருமே குடும்பம் நடத்தினோம், லிவிங் டுகெதர், எல்லா ஆதாரங்களையும் நீதிமன்றத்துக்கு கொடுத்த பிறகு நீதிமன்றம் இவரை சஸ்பெண்ட் செய்கிறது. நீதிமன்றம் இவரை சஸ்பெண்ட் செய்யுது. ஆமாம், பணியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். அப்போது அந்த ஆதாரங்கள் வலுவாக இருந்த காரணத்தினால்தான் இவர் ஐபிஎஸ் பணியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். இந்த சூழலில் எப்பவுமே தமிழ்நாட்டில் ஒரு ஐபிஎஸ் லாபி, பெரிய லாபி இருக்கும். அந்த லாபி என்ன பண்ணும்னா, பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நிலங்களை வளைத்து போட்டு அவர்கள் பெரிய ரியல் எஸ்டேட் கமிஷனராக இருப்பார்கள். உதாரணத்துக்கு ஜாங்கிட்டு ஏகே விஸ்வநாத் 2 பேருக்கும் பல ஆயிரம் கோடி பெருமானமான சொத்துக்கள் இருக்கு. நீங்கள் வட நெம்மேலின்னு ஒரு கிராமம், அந்த நெம்மேலி கிராமத்தில் வட இந்திய அதிகாரி பிரதீப் யாதவ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐஜியாக இருக்கிற பொழுது ஒரு ஏரி, 100 ஏக்கரா ஏரி பட்டா போட்டு எடுத்துக்கொண்டார். ஏரியை கவர் பண்ணிட்டாரு. யாரு? வட இந்திய பிரதீப் யாதவும் ஜாங்கிட் 2 பேரும். அங்கே ஒரு ஏக்கர் குறைஞ்சது ஒரு 10 கோடி ரூபாய்க்கு அந்த காலத்தில் போகும். 100 ஏக்கர்
அப்பா எவ்வளோ கோடி? இங்கே போகுது பல ஆயிரம் கோடி. இப்படி பல சொத்துக்கள். நீங்கள் பிஆர்பி மதுரையில் பிஆர்பி கைது பண்ணுகிற பொழுது ஜாங்கீட் நகர்னு ஒரு நகரே இருந்தது. மணப்பாக்கத்தில் பல ஏக்கர் நிலம். இதெல்லாம் இவர்களுக்கு என்ன பேர்? ரியல் எஸ்டேட் கமிஷனர்கள். இப்படி அது ரொம்ப டீப்பாக நிறைய விஷயம். பின்னாடி நிறைய உதவுன்னு சொல்லிட்டு முன்னாடி வாங்கி போடுறது, அதிகாரத்தில் இருக்கும்போது வாங்கி போடுறது. இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓய்வு பெறுகிற வயதை வருகிற பொழுது இது போன்ற குற்றச்சாட்டுக்கு உள்ளான அதிகாரிகளை காப்பாற்றுவது. காப்பாற்றி தன்னுடைய ஆளுமைகள், தன்னுடைய அரசியல் தொடர்பு, தன்னுடைய டெல்லி தொடர்பு, தன்னுடைய பணபலம் அத்தனையும் அவரை காப்பாற்றி நான் தான் உன்னை காப்பாற்றினேன். இவர் ஓய்வு பெறுகிற பொழுது அவர் பதவிக்கு வந்துடுவார். அவர் பதவிக்கு வந்துடுவார். இப்படி என்னால் 2 அதிகாரிகளுடைய விசுவாசிகள், பல அதிகாரி இப்போ பதவியில் இருக்காங்க, பதவியில் இருக்காங்க. ஏன்னா இந்த சொத்துக்களுக்கு அந்த அதிகாரிகள் தான் பாதுகாப்பு. பல ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் பாதுகாப்பு. இப்படி நான் பல பேர் என்னால் சொல்ல முடியும். அந்த வகையில் ஏகே விஸ்வநாதனால் காப்பாற்றப்பட்ட நபர் தான் வருண் ஐபிஎஸ். ஆமாம். இப்போ வருண் ஐபிஎஸ் ராமநாதபுரம் எஸ்பியாக இருந்தார். அதே போல் இந்த வருண் ஐபிஎஸ் திருவள்ளூர் எஸ்பியாக இருந்தார். திருவள்ளூரில் மணல் லாபி பெரிய லாபி. எங்கே? திருவள்ளூரில் மணல் லாபி பெரிய லாபி. அதே போல் நீங்கள் ராமநாதபுரம் எஸ்பியாக இருந்த பொழுது ஒருவன் நீங்கள் 1,00,000 ரூபாய்க்கு 10% வட்டி கொடுப்பதாக 200 கோடி நிதியை மோசடி செய்கிறான். இந்த மோசடி செய்த வழக்கில் அவன் கடத்தப்பட்டு அவனிடமிருந்து அத்தனை பணமும் வருணுடைய உறவினர்களுக்கு போகுது. இதை கேள்விப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அன்றைய முதலமைச்சர் இவரை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றுறார். இது அத்தனையும் ஆதாரங்கள் உள்ளது. இதன் பிறகு இவர் எப்பவுமே, ஏன்னா பேக்கப் யார்? ஏகே விஸ்வநாதன். அப்போது முன்னாள் கமிஷனர். அவர் 5 கோடி ரூபா கொடுத்து கோயம்புத்தூர் கமிஷனராக போனார். மறுபடியும் 5 கோடி கொடுத்து சென்னை கமிஷனர். வேலுமணியினுடைய பினாமி. பல ஆயிரம் கோடிகள் சொத்து வைத்திருக்கிற இந்த ஏகே விஸ்வநாதன் தான் வேலுமணிக்கு பினாமி. வருண்குமாருக்கும் அவர் தான் பினாமி. அப்போது ஏகே விஸ்வநாதன் திமுக லாபியில் வருண்குமாரை இணைத்து விடுகிறார். இணைத்து விட்ட பிறகுதான் திமுகவை விமர்சனம் செய்வதை இறங்கி தரை ரேட்டுக்கு இறங்கி சீமான் மீது வழக்கு போடுறார், சீமான் மீது விமர்சனம் பண்ணுறார். நாளாந்தர அரசியல்வாதியை போல. ஏன்னா திமுக மாப்பிள்ளைக்கும் மகனுக்கும் மாமனாருக்கும் மாமியாருக்கும் விசுவாசமாக இருக்கேன். யார் சொல்கிறான்? வருண்குமார் ஐபிஎஸ். ஆனால் இப்போ சிபிசிஐடி டிஐஜியாக இருக்காருயா, அப்படியா? அரசு இப்போ பொறுப்பில் இருக்காரு, முக்கிய பொறுப்பில் இருக்காரு. இப்போ இடி வந்து குற்றச்சாட்டி இருக்கு. டெண்டர் அதாங்க பாஜக திமுக சண்டையில் இவர் ஆதாரம் இருந்தனால மாட்டிக்கிட்டார். இவர் மனைவியை நீங்கள் டெல்லி என்ன பண்ணுறாங்க? தூக்கி டெல்லி. இவர் திருச்சி எஸ்பி, பொண்டாட்டி புதுக்கோட்டை எஸ்பி. ஆமாம், பக்கத்தில். இதெல்லாம் திமுக தலைமையினுடைய நட்பாக இருந்தால் தான் நடக்கும். கண்டிப்பாக. பொண்டாட்டி ஆந்திராவில் இருக்க, புருஷன் அந்தமானில் இருப்பாங்க. பல ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய மனைவி கணவன் இப்படி தான் இருக்காங்க. ஆனால் இவர் புதுக்கோட்டை திருச்சி பக்கம். ஏன்? நம்ம செல்ல பிள்ளை உதயநிதிக்கு நண்பர், சபரீஷனுக்கு நண்பர். சீமானை அடிக்கிற பொழுது சந்தோஷப்படுறாங்க. இப்போ சீமானே மாப்பிள்ளைக்கு நண்பர் ஆகிட்டார். அது வேறு விஷயம். சீமானே மாப்பிள்ளைக்கு நண்பர் ஆகிட்டார். சாட்டையே இப்போ 2 கோடி வாங்கிட்டு சேனல் நடத்துகிறார் சபரீஷுக்கிட்ட. இங்கே ஜி ஸ்கொயருக்கும் சிங்காநல்லூர் எம்எல்ஏ ஜெயராமனுக்கும் சண்டை வியாபாரத்தில். எல்லாமே 1000 கோடி வியாபாரம் தான். ஆமாம், டீலிங் தான். அதில் ஜி ஸ்கொயர் கட்டுப்பாட்டுக்கு வர மறுக்கிறார் சிங்காநல்லூர் ஜெயராமன். பார்த்தீங்களா சாட்டையா? யாரை போட்டு விழுத்தாரு? சிங்கானூர் எம்எல்ஏவை. ஆமாம், சிங்கானூர் எம்எல்ஏ ஒருத்தர் தான் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரா?
தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை எம்எல்ஏ ரியல் எஸ்டேட் பண்றான். அதிமுக திமுக அத்தனை பேரும் கட்சி பாகுபாடின்றி ரெண்டு பேரும் சேர்ந்து தான். அடுத்த சவுக்கா மாறிட்டாரு அப்படியா சாட்டை? அடுத்த சவுக்கு சங்கர மாறிட்டாரு? அடுத்த சவுக்கு இல்லை, எப்பவோ மாறிட்டார். இப்போதான் நீ கண்டுபிடிச்சிருக்கீங்களா? நீங்க ஜெயராம் தரப்பு 5 லட்ச ரூபா பணம் கொடுத்து ஆஃப் பண்ணுது யார? சாட்டைய. நீ முதல்ல அங்க டீலிங் முடியா? யார்கிட்ட? பாஸ்ட. யார் பாஸ்? பாலா. பாலா தான் எனக்கு பணம் கொடுத்து இந்த ஆரம்பிச்சிருக்காரு சாட்டைய. பெரிய அலுவலகம் அண்ணா நகர்ல. ஆமா. அவர் இப்போ பள்ளன்னு நீங்கள் மத்திய மந்திரியை போல 35 லட்ச ரூபா காரை விட்டு ஏசியை விட்டு இறங்குவதே இல்லை. நீங்கள் பிரேக் பிடிக்காத பைக்கில் போயிட்டு இருக்கீங்க. ஆமாம், பெட்ரோல் நான் முன்ன தான் போயிட்டு இருக்கேன். ஆமாம், என் பைக்கு அரை காற்றுல தான் போதும், முழுசாக காற்று கூட அடிக்க முடியல. அவர் எதில் போகிறாரு? 35 lakhs. அப்படியே சார்லி பவுடரை போட்டு அப்படியே கும்முன்னு மணக்குது. ஏசியை போட்டு அப்படியே சாஞ்சிட்டு பலான்னு இருக்கார். யாரு? சாட்டை. அப்போ சாட்டை சேட்டை வருண்குமார் திமுக தலைமை பாராட்டி சீராட்டி பத்திரமாக வைத்திருக்கிறது. இப்போ அவர் மனைவியை தூக்கி வேற மாநிலத்துக்கு, வட இந்தியா டெல்லியில் தூக்கி போட்டாங்க. அப்போவே நான் முடிவு பண்ணேன், பாஜகவினுடைய கோபம் பெரிதாக போவதற்குள் வருண்குமார் சட்டை கலட்டப்படும் நான் நினைச்சேன். சட்டை கலட்டப்படும். இப்போ எலெக்ஷன் வரும்போது நீ எல்லாம் அண்டர்கிரவுண்ட் வேலையை பண்ணுவார்னு பாஜக பார்க்குறான். அங்கே இருக்கிற திருச்சியில் இருக்கக்கூடிய அதிமுக பாஜக சொல்கிறாங்க, ஏங்க இவர் இருந்தால் 5 தொகுதி தோற்று போயிருங்க. இறங்கி வேலை பார்ப்பாரு. நீங்கள் டிஐஜி காரில் தான் பணம் கடத்தப்படும். சைரன் வச்ச காரில் பணம் கடத்தப்படும். 5 தொகுதி தோற்று போயிடுவாங்க. டெல்லிக்கு அமித்ஷா சொன்னால் நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். யார்? அமித்ஷா. நான் பார்த்துக் கொள்கிறேன், என்னுடைய வழி தனி வழி. இல்லைன்னா இந்த அளவுக்கு இடி வந்து கண்டுபிடிக்க முடியாதுல்ல. இவரும் தொடர்பு இருக்கு, அதெல்லாம் முதல்ல எல்லாம் தெரியும் சார். திமுகவில் போயிட்டால பிடபிள்யூ கான்ட்ராக்ட், ஹைவேஸ் கான்ட்ராக்ட், ஜிபி கான்ட்ராக்ட், டாஸ்மார்க் கான்ட்ராக்ட், இது இல்லாமல் திமுக தொடர்பு வச்சு என்னையா பலனை? அதானே தொடர்பே பலனுக்கு தானே. அப்புறம் ஆதாயம் எல்லாம் இந்த அப்போ தன்னுடைய பினாமிகளை பூரா ஏப்பா கான்ட்ராக்ட் எடுத்துக்க, ரோடெல்லாம் போடாது, பில்லு பாஸ் ஆயிரும், நான் பார்த்துக்கிறேன். பில்லு பாஸ் ஆயிரும். பல பில்லுகள் அப்படித்தானே பாஸ் ஆகுது. கண்டிப்பாக நேரு பல பில்லு பாஸ் ஆகுது. காவிரி ஆஸ்பத்திரி பெருசாயிட்டே போகுது. பில்லு பாஸ் ஆகுது, காவிரி ஆஸ்பத்திரி பெருசாயிட்டே இருக்குது. பில்லு எது ஓப்பன் ஆகிட்டே இருக்கையா? பில்லு எது வரைக்கும் போகுது? அமெரிக்கா வரைக்கும் போகுது. அமெரிக்காவில் 500 ஏக்கரை கம்மியாக குறைந்த பண்ணைகளே கிடையாது. நெப்போலியன் குமரேசன் பண்ணை தான் வச்சுருக்கார். ஒரு 10 பண்ணை இருக்காங்க, 500 ஏக்கரா. இனி அமெரிக்காவில் தேர்தல்னால நேரு ஜெயிச்சிருவார். ஏன்? பண்ணையில் வேலை பார்க்குறவன் ஆடு மாடு குதிரை ஒட்டகானில் ஓட்டு போடும்ல. தமிழ ஏழைபாளையுடைய வேர்வை எங்கே பண்ணையாக மாறி இருக்கு? பண்ணை வீடுகளாக, பெரிய பெரிய பண்ணைகளாக மாறி இருக்கு. இப்போ பாஜக பார்த்து கொண்டே இருந்தான், ஏப்பா எலெக்ஷன் வருது, எந்தெந்த ஐபிஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி யாருக்கு வேலை செய்கிறாங்க லிஸ்டடு. ஐயா முதல் நம்பர் 1 வருண்குமார். சரி, அப்போது எல்லா துறை அதிகாரிகளுமே இப்போ யாருக்கு எதிராக இருக்காங்க? பிஜேபிக்கு எதிராக இல்லை, திமுகவுக்கு எதிராக. திமுகவுக்கு எதிராக மாற்றப்படுவாங்களா? இல்லை சார், அதாவது ஒரு விஷயம் நான் முதல்ல பேசும்போது கூட சொன்னேன். விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு விஜயை ஒரு பெரிய அரசியல் தலைவனாக சைலேந்திர பாபு விஜயுடைய ஐஏஎஸ் அகாடமியில் இருக்கார். மீச நடராஜ் இருக்கார், இறையன்பு இருக்கார். இப்படி ஒரு பெரிய பட்டியலே எங்கே இருக்குது? விஜய் பக்கம் நீதியரசர்கள், ஹரி பரந்தாம, கிருபானந்தம், இப்படி பல பேர் விஜயுடைய ஆலோசகராக மாறியிருக்காங்க. இது எல்லாம் இருக்கும். ராமதாஸுக்கு வன்னியர் ஐஏஎஸ் அதிகாரிகள் போகிற ஆலோசகராக இருந்தாங்க ஒரு காலத்தில். திருமாவளவனுக்கு தலித் பாலிட்டிஷியன்
அதே போல் அம்பேத்கரிஸ்டுகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், மத்திய அரசு அதிகாரிகள் பல பேர் திருமாவுக்கு தன்னுடைய சமூகம் வளர வேண்டும் என்பது இயற்கையாக ஆர்வம் தானே. உண்மைதான். இப்போ திமுக தோற்க வேண்டும் என்பது இந்த அதிகாரிகளுடைய ஆசையாக இருக்கிறது. ஏன்? அடிக்கிற கொள்ளை அது இயற்கையாகவே. சார், நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க, ஒரு ஏழை பால வரியவன் விழுந்து கிடக்கிற, என்ன பண்ணுவீங்க? ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி அனுப்பிச்சுட்டு தான் வரணும். இயற்கை தானது. அதே போல தான் இப்போ திமுக மீண்டும் வந்தால் இந்த நாடு தாங்காது. அதனால் இந்த ஆட்கள் பூரா எங்கே போய் உட்காந்துருக்காங்க? விஜயிடம் உட்கார்ந்துருக்காங்க. அதே போல தான் பாஜக பார்க்குது. இந்த போலீஸ் அதிகாரிகளுடைய பட்டியலில் முதல்ல இருக்கிறது யார்? வருண் ஐபிஎஸ் தான் இருக்கார். அப்போது ஏன் அருண் பக்கம் போகல? அதெல்லாம் அருண் செய்ய மாட்டார். சொன்ன வேலை செய்வார். எந்த அரசுக்கும் விசுவாசமாக இருப்பார். ஆனால் வருண் திமுக கரைவேட்டியே கட்டிட்டார். கட்டி விட்டார். திமுக கரைவேட்டி கட்டினதுடைய விளைவு தான் பாஜக மோப்பம் முடிச்சு இப்போ வருண் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வெட்டாத ரோடு, போடாத கிணறு, இதெல்லாம் பல கோடி ரூபாய் பினாமியில் பணம் அடிச்சு டெண்டர் வாங்கியிருக்காரு. இந்த டெண்டர் பூரா வருண் ஐபிஎஸ்ஸே தான் வாங்கியிருக்காரு. பினாமி. இப்போ ஒன்றும் இல்லை, அந்த பினாமியை இடி கொண்டு போய் ஐஸ் பாரில் படுக்க வச்சா, ஐயா எல்லாம் அவர் தாயா சொன்னார், டிஐஜி தாயா, நான் இல்லையா பாஸு, நான் சாதாரண பீஸு, அவர் தாயா பாஸு. இந்த பணமெல்லாம் எங்கேயா? எத்தனை கோடி டெண்டர் எடுத்தீங்க? எல்லாம் பெட்டியை கொண்டு அவர்கிட்ட இறக்கி வச்சுட்டாயா? எப்படியா போச்சு? அந்த சைரன் வச்ச காரில் தாயா போச்சு. முடிஞ்சுதா? இப்போ தேர்தல் வருகிற பொழுது பல கூத்துக்கள் வரும். பல அதிகாரிகள் மாட்டுவார்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பா தொடர்ச்சியா பேசுவோம். மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம்.